தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவுதர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்தக் கனவு பல காட்டல் கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல் இங்கிவையெல்லாம் நீயருளும் தொழில்களன்றோ ஒளிவளரும் தமிழ்வாணி அடியநீர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பாரதி அன்பர்களே, குவிகம் இலக்கிய அமைப்பு நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர் நிகழ்விலே 255வது நிகழ்வாக இன்ற காலை மாலை பொழுதுகளிலே நாம் உலகின் பல்வேறு பாகங்களிலிருந்து ஜூம் அரங்கிலே சந்திக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை பதிவிலே இணையதள பதிவிலே பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கும் பின்னாலே பதிவிலே பார்க்க இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆகிய அத்துணை பேர்களுக்கும் மீண்டும் எனது வணக்கங்களையும் நன்றிகளையும் புனப்படுத்திக் கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்னாலே ஒரு மிக வருத்தமான செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. பாரதிக்காக வாழ்ந்து இன்றைய தினம் மறந்திருக்கக்கூடிய டாக்டர் கே ராமமூர்த்தி அவர் தன்னுடைய 90வது வயதிலே இறைவனடி சேர்ந்திருக்கிறார். நேற்று 7ஆம் தேதி மறைந்தார். 9ஆம் தேதி தான் அவருடைய ஈமச் சடங்குகள் எல்லாம் நிறைவேற இருக்கின்றன. இன்னும் அந்த பூத உடல் மறைமலை நகர்ந்த ஆசியனா என்று சொல்லக்கூடிய முதியோர் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் அந்த இல்லத்திலே பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே சென்னையிலே நான் இல்லை என்று சொன்னாலும் இங்கிருந்தே அவருக்கு என்னுடைய அஞ்சலியை செலுத்த வேண்டும் என்று நினைத்தேன். அதற்கு இன்றைய தினம் அதுவும் இன்னைக்கு அவருக்கு அந்த அந்த பூத உடல் இன்னும் அங்கே பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிற அதே நேரத்திலே நாம் இங்கே பேசிக் கொண்டிருப்பதனாலே ஒரு நிமிட நேரம் நாம் அவருக்காக ஒரு அஞ்சலி செலுத்த இருக்கிறோம். அதற்கு முன் ஒரு சில வார்த்தைகள் ஹைலைட்டா சொன்னோன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 வருடங்களாக என்னுடைய ஒரு 20, 25, 27 வயதிலிருந்து 30 வயதுக்குள்ள இருந்தே நான் அவரை அறிந்தவன். பாரதிக்காக மிக மிக தன்னுடைய அத்தனை பொழுதுகளையும் பாரதிக்காக செலவழித்தவர் பாரதி காவலர் அவர்கள். பாரதி காவலர் என்ற பட்டத்தை புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்தான் அவருக்கு அளித்தார் என்று சொன்னால் அதோட என்ன பெருமை இருக்க முடியும்? பாரதியே அளித்தது போல் பாரதிதாசனை விட ஒரு பாரதிக்கு அணுக்கமானவர் யாரும் இருக்க முடியாது. பாரதியுடைய சிந்தனைகளை அப்படியே பிரதிபலித்த ஒரு மாணவர் பாரதிதாசன். அவரே பாரதி காவலர் என்று சொன்னார்கள். ஆகவே அப்படிப்பட்ட சிறப்பு. பாரதி இல்லம் இன்றைய தினம் சென்னையில் இருக்கக்கூடிய பாரதி இல்லத்தை அரசு கையகப்படுத்துவதற்காக மிக நீண்ட போராட்டங்களை அவர் எடுத்துக்கொண்டார். கிட்டத்தட்ட 10 வருடங்கள் அது போராட்டம் இருந்தது. ஒரு வட இந்தியர் ஒருவரிடம் அந்த இடம் இருந்தது. அது வாங்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்பெல்லாம் சாதாரணமா நடக்கும். ஆனா அப்பொழுது அரசுக்கு அதை தெரிவித்து அன்றைய அரசுக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை தெரிவித்து இத்தனை பேர் அதற்காக ஈடுபடுகிறார்கள் சொல்லி பல பேரை ஈடுபடுத்தி அதை செய்தவர். அதுபோல வீட்டுக்கு வீடு பாரதி என்று பாரதியுடைய திருவுருவ படத்தை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் யாரெல்லாம் அன்பர்கள் அழைக்கக்கூடிய அன்பர்களிடம் ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு 1/4 மணி நேரம் உங்க வீட்டில் வந்து நாங்கள் பாரதியை பத்தி ஒரு 4 வார்த்தை பேசிட்டு பாரதியுடைய திருவுருவ படத்தை கொடுப்போம். அதை வந்து நீங்க டெய்லி அதை தொடச்சி போட்டு அதை வச்சுங்க. அதை இதுதான் என்னுடைய ரிக்வஸ்ட் என்று கேட்டு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான 100வது படத்திறப்பு விழாவிலே நான் கலந்து கொண்டிருக்கிறேன். அது 1000 படங்கள் எல்லாம் திறந்து வைத்தன. இன்றும் கூட நான் நினைத்து பார்ப்பதுண்டு. சில பேர் பாரதி படத்தை அன்பளிப்பாக கொடுக்கும் பொழுதோ அல்லது பாரதி புத்தகங்களை நூல்களை பரிசாக கொடுக்கும் பொழுதோ நான் அவர்களை நினைத்துக் கொள்வதுண்டு. அவரோடு இணைபிரியா நண்பராக இருந்த இரட்டை வண்டி போல ஓடக்கூடிய அந்த பாரதி இளைஞர் சங்கத்திலே B.S. மணி அவர்கள், பாரதி அடிப்பொடி என்று அறியப்பட்ட B.S. மணி அவர்கள் இருவரும் பாரதி காவல். இன்னொரு பெரிய விஷயம், பாரதி காவலர் வந்து பாரதியுடைய நூல்கள் பல எழுதியிருக்கிறார்கள். வேதம் புதிதுன்னு அவர் எழுதின நூல் இருக்கிறது. ரொம்ப அருமையான நூல் அது. சில நூல்கள் எல்லாம் இணையத்திலே கூட கிடைக்கிறது. அதுல வந்து எங்களுடைய வானவில் மேல அவருக்கு ரொம்ப அபிப்பிராயம் உண்டு. ரொம்ப நல்லது. எங்களுடைய ஜதி பல்லக்கு இப்போ இந்த வருஷம் வந்து நேர எட்டயபுரத்திலே போய் பண்ணினோம். அதை எட்டயபுரத்தினுடைய இன்றைய மகாராஜா இளவரசர் அவர்கள் பாரதியை அந்த கால எட்டயபுரம் மகாராஜா வரவேற்கும் என்று கேட்ட பாரதிக்கு அதே ஜதி பல்லக்கு வய பரிவாரங்கள் சால்வை பொற்கிழி எல்லாத்தையும் கொடுத்து இந்த ஆண்டு நடந்து நிறைவேறியது. ஆக அந்த ஜதி பல்லக்கை பற்றி ஒரு நூலே எழுதினார் அவர். கிட்டத்தட்ட 100 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நூல் அவர்கள் எழுதினார்கள் தன்னுடைய முதிர்ந்த வயதிலே. ஆகவே பாரதியை நேசிப்பது மட்டுமல்ல, பாரதியை பின்பற்றுகிறவர்களை நேசித்தார்கள். எத்தனை கவியரங்குகள், எத்தனை இடங்கள், எத்தனை இளைஞர்கள், எத்தனை இளம் இளம் பிராயத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பாரதியை பத்தி பேசக்கூடிய இடம். கவிதை எழுதுறது பேசுறதுக்கெல்லாம் ஒரு இடம் வேணுமே. அப்படி வாரம் மாதந்தோறும் நாங்க ஒரு பக்கம் எங்களுடைய கலைக்கழகம், இன்னொரு பக்கம் வந்து ஆகவே நிறைய சொல்லலாம். இன்றைய தினம் அவரை பற்றி பல இடங்களில் இந்த ஃபேஸ்புக்கில் எல்லாம் அவரை பற்றிய செய்திகள் குறிப்புகள் இருக்கின்றன, பாருங்கள்.
இப்பொழுது வந்து Sundararajan will announce 1 minute Mauna Anjali. We'll observe that and then we'll start our regular program. Thank you. மதிப்பிற்குரிய திரு கே ராமமூர்த்தி அவர்கள் நினைவாக ஒரு நிமிட நேரம் அஞ்சலி செலுத்துவோம். கேக்குதா? எஸ் கேக்குது. காயிலே புளிப்பதென்னே கண்ண பெருமானே நீ கனியிலே இனிப்பதென்னே கண்ண பெருமானே காயிலே புளிப்பதென்னே கண்ண பெருமானே நீ கனியிலே இனிப்பதென்னே கண்ண பெருமானே நோயிலே படுப்பதென்னே கண்ண பெருமானே நீ நோன்பிலே உயிர்ப்பதென்னே கண்ண பெருமானே நோயிலே படுப்பதென்னே கண்ண பெருமானே நீ நோன்பிலே உயிர்ப்பதென்னே கண்ண பெருமானே காயிலே புளிப்பதென்னே கண்ண பெருமானே காற்றிலே குளிர்ந்ததென்னே கண்ண பெருமானே காற்றிலே குளிர்ந்ததென்னே கண்ண பெருமானே நீ கனலிலே சுடுவதென்னே கண்ண பெருமானே காற்றிலே குளிர்ந்ததென்னே கண்ண பெருமானே நீ கனலிலே சுடுவதென்னே கண்ண பெருமானே சேற்றிலே குழம்பலென்னே கண்ண பெருமானே சேற்றிலே குழம்பலென்னே கண்ண பெருமானே நீ திக்கிலே தெளிந்ததென்னே கண்ண பெருமானே காயிலே புளிப்பதென்னே கண்ண பெருமானே
ஏற்றி நின்னை தொழுவதென்னே கண்ண பெருமானே. ஏற்றி நின்னை தொழுவதென்னே கண்ண பெருமானே. நீ எளியர் தம்மை காப்பதென்னே கண்ட பெருமானே. ஏற்றி நின்னை தொழுவதென்னே கண்ண பெருமானே. நீ எளியர் தம்மை காப்பதென்னே கண்ட பெருமானே. போற்றினோரை காப்பதென்னே கண்ட பெருமானே. போற்றினோரை காப்பதென்னே கண்ண பெருமானே. பொய்யர் தம்மை மாய்ப்பதென்னே கண்ண பெருமானே. காயிலே புளிப்பதென்னே கண்ண பெருமானே. நீ கனியிலே இனிப்பதென்னே கண்ண பெருமானே. காயிலே புளிப்பதென்னே கண்ண பெருமானே. நீ கனியிலே இனிப்பதென்னே கண்ண பெருமானே. நோயிலே படுப்பதென்னே கண்ண பெருமானே. நீ நோன்பிலே உயிர்ப்பதென்னே கண்ண பெருமானே. நோயிலே படுப்பதென்னே கண்ண பெருமானே. நீ நோன்பிலே உயிர்ப்பதென்னே கண்ண பெருமானே. காயிலே புளிப்பதென்னே கண்ண பெருமானே. Thank you. இந்த பாட்டு நான் சஜஸ்ட் பண்ண காரணமே இவ்வளோ ஸ்லோவா, அதாவது திருப்பி நீங்க ஸ்கிரிப்டே பார்க்க வேண்டாம், மனசுல பதிஞ்சிரும். ரெண்டாவது வந்து த்ரூ அவுட் இந்த பாட்டு கேட்குற வரைக்கும் பாரதியுடைய முகம் அப்படியே இருந்துட்டு இருக்கும். ஸோ ஐ என்ஜாய் திஸ் செலெக்ஷன். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். இட் ஹஸ் கிவன் அஸ் a beautiful platform on which we can empathize with Bharati and his emotions on this particular topic. போன முறை காக்கை சிறகினிலே பூரா பார்த்தோம். இன்றைக்கு இந்த கண்ணபெருமான் பார்க்க போறோம். இந்த காக்கை சிறகினிலே ரொம்ப வித்தியாசமான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். மெனி பீப்புள் ஹவ் டோல்ட் மீ ஆல்சோ, சார் இந்த பார்வை நல்லா இருந்தது அப்படின்னு. அதுல இன்னொரு அடிஷன் ஒன்று இருக்கு. அதுல நான் ஏற்கனவே வந்து ஏன் இந்த காக்கை சிறகு, மரங்கள், அப்புறம் கீதம், அதுக்கப்புறம் தீ என்று சொன்னான் என்பதை வரிசைப்படுத்தினேன். ஒன் மோர் டைமென்ஷன் இஸ் தேர், அதை சொல்றேன். அதையும் முடிச்சுட்டு இப்படியே தொடர்றோம். அதுல காக்கை சிறகு என்று அவன் சொன்ன போது இட் இஸ் a fleeting சான்ஸ், விரைவிலே பார்க்கக்கூடிய விஷயம். அப்படி பார்க்கிறோம். பார்த்தா ஒரு காக்கை போறது, அவனுடைய சிறகு அடித்து கொண்டு செல்கிற காக்கை கன நேரத்திலே செல்கிறது. அது மனத்திலே கண்ணனுடைய உருவை பதிக்கிறது. ரெண்டாவது வந்து பார்க்கின்ற மரங்களிலே பச்சை என்று பேசுகிறான். அந்த மரம் அங்கேயே தான் நிற்கின்றது. அதை ஆசிரியர பார்த்து கொண்டே இருக்கலாம். ஒரு நாள் பூரா பார்த்துட்டு இருக்கலாம். ஒரு மாசம் பூரா உட்காந்து பார்த்துட்டே இருக்கலாம். அது அங்க போகும்போதெல்லாம் அந்த ஒளி, காலை நேரத்துல கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த ஒளியில அது பார்த்து கொண்டே இருக்கலாம். அப்படி ஒண்ணு. ரெண்டாவது, முதல்ல ஃபிளீட்டிங், ரெண்டாவது எப்பவும் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு பசுமை உருவம். இது ரெண்டும் பாசிவ். மூணாவது வந்து கேட்கும் ஒலியெல்லாம் என்பதுல வந்து ஒரு ஆக்டிவ் இருக்கு. இட் இஸ் an ஆக்டிவ் வாய்ஸ். நாம சும்மா உட்கார்ந்துருக்கிறோம். இப்படி கண்ணனை அந்த கருமையிலும் மரத்திலும் பார்த்து அந்த உள்ளம் இருக்கிறதே, அது வேறெங்கும் போகாம அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது. அந்த 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 பெண் அமர்ந்து கொண்டிருக்கிறாள்.
எங்கிருந்தோ வரக்கூடிய ஒலி இவளை தேடி இவ தேடி போல, அந்த ஒலி இவளை தேடி வரக்கூடிய அந்த ஒலியிலே கண்ணனுடைய கீதம் கேட்கிறது. அது மூணாவது. அந்த கடைசியில் இருக்கிற தீ இருக்கிறதே ஒண்டர்ஃபுல் யூனியன். அந்த தீண்டல் இருக்கிறதே, த பிசிக்கல் நியர்னஸ், நாட் ஓன்லி நியர்னஸ் பட் த யூனியன் ஆஃப் த பிசிக்கல் ஃபோர்ஸஸ். அந்த விஷயத்தை அவன் சொல்றான் என்று அத இந்த மாதிரி விளக்கமா ஒவ்வொன்றுத்துக்கும் பல விஷயங்களை பார்த்தோம். ஏன் இந்த அதுல இருக்கக்கூடிய உள்ளீடாக இருக்கக்கூடிய செய்திகள், அதை எப்படியெல்லாம் விளக்கலாம், அதனுடைய நயங்கள் எல்லாம் பார்த்தோம். இப்ப இன்றைக்கு பார்க்கக்கூடியது இந்த ஒரு ஒரு கவிஞன் எப்பொழுது ஒரு நல்ல கவிஞனாக மாறுகிறான் என்று சொன்னால், தி கிரேட் சாமர்செட் மாம் யூஸ் டு சே, யூ ஷுட் கெட் அண்டர் த ஸ்கின் ஆஃப் அ கேரக்டர். பெரிய எழுத்தாளர்கள்லாம் இருக்கிறார்கள். என் நண்பர் முருகன் அமர்ந்திருக்கிறாருங்க, கிரேட் நாவலிஸ்ட். அதாவது யூ ஷுட் கெட் அண்டர் த ஸ்கின் ஆஃப் தி கேரக்டர் என்று சொல்வார்கள். அது அந்த கேரக்டரா மாறணும். எப்படி ஒரு 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 இந்த பச்சோந்தி கெமலியான் இருக்கிறதோ, எப்படி சூழலுக்கு ஏற்ப அந்த வண்ணத்தை மாற்றிக் கொள்ளுகிறதோ, அதை போல ஒரு அற்புதமான கவிஞன் அல்லது எழுத்தாளன் அல்லது படைப்பாளி என்பவன் எதை பற்றி பேசுகிறோமோ அதுமாக மாற வேண்டும். இப்படி பாரதி என்ன செய்கிறான், அந்த ஆயர்பாடியில இருக்கக்கூடிய அந்த சின்ன பெண் இருக்கிறாளே, விரக தாபத்திலே அவள் துடித்துக் கொண்டிருக்கிறாள். கண்ணனை காணாமல், கண்ணனை பக்கத்துல பார்க்காம இருக்கிற நேரத்துல மத்த எல்லாத்துலயும் அவர் பார்க்கிறார். அதுதான் பியூட்டி. அதுல கண்ணன் பக்கத்துல இருக்கும்போது கண்ணன் தான் தெரிகிறது, மற்றதை பத்தி எதுவுமே தெரியல. ஆனால் கண்ணன் மறைந்து இருக்கிற நேரத்திலே மற்ற எல்லாவற்றிலும் கண்ணனை பார்க்கிறாள். கண்ணன் கண்ணுக்கு தெரியல, மற்ற எல்லாத்திலையும் கண்ணனை பார்க்கிறாள் என்று அந்த கோயிங் அண்டர் த ஸ்கின். அப்படி அடுத்த பாடல் இப்ப கண்ண பெருமானே என்பதுல இந்த பாடல் இருக்கிறது. காயிலே புளிப்பதன்னே கண்ண பெருமானே நீ கனியிலே இனிப்பதென்ன. இது இந்த சீரீஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். இப்ப கண்ண பெருமான் கிட்ட ஒரு 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 கோபியாக அல்லது விரகதாபத்திலே பேசக்கூடியவளாக இவள் இல்லை. she goes to the different level. இப்படி எல்லாத்தையும் இருக்கிற கண்ணப்பெருமானே நீ இப்படி இருப்பதற்கு காரணம் என்ன என்று தத்துவ ரீதியாக கேட்கக்கூடிய பாடலாக இது விரிகிறது. From being a ordinary young girl who is in passionately involved in Kannan's love, அந்த கண்ணனுடைய காந்த சக்தியிலே தன்னை இழந்து, அந்த அன்பிலே காதலிலே இழந்து இருக்கக்கூடிய அந்த பெண் கண்ணனோடு தத்துவ ரீதியாக பேசக்கூடிய அளவுக்கு தன்னைத்தானே இணைத்துக் கொள்கிறார். becomes almost similar, a counterpart of கண்ணன். அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், அந்த காதல் என்பது அந்த பிசிக்கல், அந்த உடற்காதல் என்ற நிலையை தாண்டி அது ஒரு ஆன்மீக இணைப்பாக, அது பலவற்றை தெரிந்து கொள்ளக்கூடிய கண்ணனுடைய உண்மையான விஸ்வரூபத்தை பாடலிலே காட்டுகின்ற விஷயமா மாறுகிறது. அப்போ எல்லா இடத்திலும் கண்ணன் இருக்கிறான் என்று ஒரு பேதை தன்னுடைய உள்ள காதலினாலே உணர்கிறாள். அது ஒரு லெவல். இந்த பாட்டு இட் இஸ் த விஸ்வரூபம் ஆஃப் கண்ணன். ஸோ இஃப் சம்படி வாண்ட்ஸ், பாரதி கண்ணனுடைய விஸ்வரூபத்தை எங்கே காட்டுகிறான் என்று சொன்னால், கண்ணன் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டி சொன்ன கீதையை அவன் பல இடங்களிலே பேசுகிறான். அந்த கீதையினுடைய உரையை பல இடத்திலே பேசுகிறான். அதை நாம பார்த்தோம். இந்த இடத்துல கண்ணனுடைய விஸ்வரூபத்தை ஒரு பெண் பார்க்கிறாள். அது எப்படி கேட்கிறா, நீ இங்க இருக்கியா அங்க இருக்கியா? இதுல பாரதி பயன்படுத்திய சொற்கள் எல்லாம் சாதாரண சொற்கள். நீங்க பார்க்கலாம், பாரதியுடைய ஞான பாடல்ல கூட நான் சொல்லியிருக்கிறேன், சில சாதாரண சொற்களுக்கு வித்தியாசமான பொருள் சேரும். உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும், வெள்ளம் ஒன்றுண்டாம் அதனை தெய்வம் என்பார் வேதியரே. இது இந்த காம்பினேஷன் ஆஃப் த வேர்ட்ஸ் பிரிங்ஸ் யூ சம்திங் phenomenal. இவர் திருலோக சீதாராம் மகன் வந்திருக்காரு, நீ பாக்குறாரு, சுப்பிரமணியம் உட்காந்துருக்காரு. அவ அப்பாவுடைய எழுத்துல பார்க்கணும். அது அவருடைய கவிதைகளை படித்து பாருங்கள். ஆர்டினரி வேர்ட்ஸ், அந்த சேர்க்கையில அது எங்கேயோ போயிடும். தட் இஸ் வாட் இஸ் த போயட்ரி இஸ் ஆல் அபவுட். சாதாரண வார்த்தைகளுக்கு அசாதாரணமான பொருள் அல்ல, அசாதாரணமான வீச்சையும் வாய்ச்சலையும் விவேகத்தையும் கொடுப்பது. அதுதான். அதுபோல ஒரு சாதாரண நிகழ்ச்சி அசாதாரணமான நிகழ்ச்சியாக மாற்றக்கூடிய பெருமை கவிஞர்களுக்கு உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ரிமெம்பர் ஜான் கீட்ஸுடைய அற்புதமான ஒரு போயட்ரி ஒன்று உண்டு. ஒரு குழந்தை உறங்கி கொண்டிருக்கிறது. மலர்ந்து பேசிக் கொண்டிருந்த குழந்தை தூக்கம் கண்மயங்கி அது உறங்குகிறது. அதை எழுதுறான் ஜான் கீட்ஸ். நான் இது மாதிரி இந்த கவிதை மாதிரி எங்கேயும் பார்த்ததே கிடையாது. as if
A rose can shut and become a bud again, as if a rose can shut and become a bud again. எங்காவது பார்த்திருக்கிறீர்களா? மலர்ந்த மலர் உண்டு, ஒரு மொட்டு மலராவதை பல பேர் பார்த்திருக்கிறோம். ஆனா மலர்ந்திருக்கக்கூடிய ஒரு மலர் மறுபடியும் அது மூடிக்கொண்டு மொட்டாக இருப்பதை பார்த்திருக்கிறீர்களா? அது ஒரு குழந்தை சிரித்துக் கொண்டு கண்ணை மலர விழித்து பார்த்து கொண்டிருந்த குழந்தை இருக்கிறதே, அது கண்ணை மூடிக்கொண்டு தூங்குகிறதே, அதை பார்த்தால் a rose can shut and become a bud again என்கிறான். இது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான விஷயம். இது மாதிரிலாம் யார் எழுத முடியும்? அதுதான் பார்க்கிறோம். அதனால இங்க பாரதி ரொம்ப சாதாரணமான வார்த்தைகளை வைத்துக்கொண்டு அசாதாரணமான விஷயத்தை பேசுகிறான். இப்ப நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். கண்ணா, உன்னை எல்லா இடத்துலையும் தேடினேன், உன்னை எல்லா இடத்திலும் பார்த்தேன். நான் இந்த 2 பாடலையும் சேர்த்து காயிலே காக்கை சிறகும் காயிலே புளிப்பும் என்று சொன்ன காரணமே, இந்த பாடலுக்குள்ள தொடர்பை, இந்த பாடலுக்குள்ள இதனுடைய நீட்சியாக இந்த பாடலை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று என்னுடைய ஆவல். இப்போ இந்த பெண் என்ன நினைக்கிறாள்? உன்னை நேர்ல பார்க்கல, அதனால எல்லா இடத்துலையும் பார்க்கிறேன், காக்கை சிறகுகளை பார்க்கிறேன், கடைசியில தீக்குள் விரலை வைத்தால் என்ற பியூட்டிஃபுல் அந்த எக்ஸ்பிரஷன், the phenomenal expression, what we call as an acid test. நான் போன முறை கூட சொன்னேன், எல்லாரும் சொல்லிடலாம், ஆமா சார் நானும் கண்ணனை பார்த்தேன் சார், கருப்பா இருந்தா கண்ணன் தெரியறான், பச்சையில கண்ணனை பார்க்கறேன், காதுல கண்ணன் கீதம், எல்லாரும் ஃபேக் பண்ணலாம். ஆனா தீக்குள் விரலை வைப்பது எல்லாராலும் பண்ண முடியாது, பண்ணி பார்த்து தெரியும். அந்த லெவலுக்கு போனவ கண்ணனை உள்ளே சென்று கொண்டாள். அந்த கண்ணனிடம், உள்ளே அமர்ந்து கொள்ளக்கூடிய அந்த கண்ணனிடம், அந்த சின்ன கண்ணனிடம், இளைய கண்ணனிடம், மூத்த கண்ணனிடம், விஸ்வரூபியாக விளங்கக்கூடிய கண்ணனிடம், கண்ணனுடைய பல பரிபக்குவத்தையே பக்கத்திலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவள் அவனிடம் கேட்காமல் வேறு யாரிடம் இந்த கேள்வியை கேட்பாள்? ஆரம்பிக்கா, கண்ணா, காயிலே நீ புளிக்கிறாய், கனியிலே இனிக்கிறாய். இது எனக்கு தெரிகிறது. ஏன்னா இந்த தெளிவை நான் போன பாடலிலே அனுபவித்து விட்டேன். காக்கை சிறகிலிருந்து ஆரம்பிச்சு தீக்குள் விரலை வைப்பது வரைக்கும் உன்னை பார்த்து விட்டேன், எனக்கு தெரிகிறது. ஆனா அதுக்கு என்ன காரணம் சொல்லுன்னா, காயிலே புளிப்பதென்ன, கனியிலே இனிப்பதென்ன என்று கேட்டால் அதற்கு தத்துவார்த்தமான விளக்கத்தை நான் இப்படி எண்ணி பார்க்கிறேன். இதை என்னளவே நான் விளைவிக்கிறேன். இது இந்த விளக்கத்தை நான் எண்ணி பார்க்கிறேன். நீங்களும் யோசிங்க, இது சரியா இருக்கிறதா இல்லையா என்பதை இப்ப நம்ம பார்க்கணும். பாரதி ஏன் சொன்னான் என்பதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆழ்ந்திருக்கும் கபிலியுள்ளம் என்பது அந்த சொற்களிலே நின்று, அந்த சொற்களை தோல் சுமந்து நெஞ்சிலே இறக்கி சிந்தனையிலே ஆழ்த்தி அதை தெளிவுற தெளிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நாம் ஒரு கவிஞனுக்கு செய்யக்கூடிய ஒரு மாபெரும் மரியாதை. இப்படி இன்றைக்கு பார்க்கும்போது காய்க்கும் கனிக்கும் உள்ள வித்தியாசத்தை பாரதி சொல்கிறான். அந்த பாரதியினுடைய பாடல் வரி சொல்கிறது, இவன் காயிலே புளிக்கிறான், கனியிலே இனிக்கிறான். என்ன செய்தினா, இங்கே பாரதி காலத்தை காட்டுகிறான். எல்லா காலத்திலும் கண்ணன் நிற்கிறான். காலச்செலவு, என்னுடைய அண்மையிலே வெளிவந்த என்னுடைய கவிதை தொகுப்பு பேரே காலச்செலவுகள். அதுக்கு காரணமே நான் எழுதின ஒரு பழைய கவிதை, 40 ஆண்டுகளுக்கு முன்னாடிய கவிதை. காயிருந்தாலன்றோ காலச்செலவினில் கனியின்று பிறக்கின்றது, உள்ள கற்பனை பழுத்து கனிகையிலே தானே கவிதை பிறக்கின்றது, ஒரு சிவிகையில் அமர்கின்றது என்று ரொம்ப அந்த பழைய கால கவிதையை நினைத்துதான் காலச்செலவு என்று பெயர் கொடுத்தேன். அப்போ இந்த காலத்திலே நிற்கிறான். காய் கனி, இந்த காக்கை சிறகு எல்லாம் உங்களுக்கு பாரதியினுடைய அந்த சொல் வடிவிலே கண்ணன் எங்கெல்லாம் இருக்கிறான் என்று காட்டினா, இந்த பகுதி என்ன சொல்கிறது? கண்ணன் கான்செப்ட்ஸ்ல, தத்துவத்திலே எங்கே வீற்றிருக்கிறான் கண்ணன் என்பதை இந்த பாடல் காட்டுகிறது. அப்ப காயிலும் கனியிலும் இருக்கிறான் என்று சொன்னால், இந்த காய் கனியாவதற்கு ஒரு நேரம் தேவைப்படுகிறது. எல்லாம் சீக்கிரம் பழுத்துறாது. வாழைப்பழம் சீக்கிரம் பழுத்துரும், பலாப்பழம் பழுவது நாளாகும். ஒவ்வொரு காயும் கனியாவதற்கு நேரம் பிடிக்கும். அதை ரெப்ரசன்ட் அறிமுகம் அடையாளமாக சொல்கிறான். காயிலே புளித்து கனியிலே இனித்தது என்று சொன்னால், ஒவ்வொரு காயும் கனிவதற்கு கால நேரம் தேவைப்படுகிறது. இந்த டிஸ்டிங்டிவ் பீரியட், இந்த காலத்தை வகைப்படுத்தி வைத்திருக்கிறவன் கண்ணன் என்று அந்த தத்துவ பொருளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, காய் என்பது இளம் பருவத்தையும் கனி என்பது முதுமை பருவத்தையும் காட்டுகிறது. சங்கரையர் அவர்கள் எனக்கு வாட்ஸ்அப்ல பதிவு செய்திருந்தார் இது போன்ற ஒரு எண்ணத்தை சொல்லி. நான் முதலே சொன்ன போது இது உண்மைதான். அது மட்டுமல்ல, எல்லா நிலையிலும் காயாகவும் கனியாகவும் வருகிறது. அப்போ உயிர்கள் பிறப்பு இறப்பு, அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் உள்ள இடைவெளியாக இருக்கக்கூடிய காலம், அந்த காலத்திலே நிகழக்கூடிய வாழ்க்கை, இது அனைத்திலும் கண்ணன் இருக்கிறான் என்பதை காயிலே புளிப்பதென்ன கனியிலே இனிப்பதென்ன என்று அவள் கேட்கிறாள். அதற்கு என்ன பொருள், அதற்கு என்ன பதில் என்று சொன்னால்,
இந்த நிலைப்பாட்டை, இந்த கால வெள்ளத்திலே இருக்கக்கூடிய அமைதியை, இந்த ஒழுங்கை, இந்த வகைப்பாட்டை கண்ணன் நிறுவுகிறான். எனவேதான் விஸ்வரூபியாக இருக்கிறான். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த காயிலிருந்து கனியாக வரக்கூடிய இந்த விஷயம் இருக்கிறது, அதை இறப்பு பிறப்பு என்று, பிறப்பு இறப்பு என்று வைத்துக் கொண்டால், இது இல்லாத உயிர் ஏதாவது இருக்கிறதா? ஒரு பட்டாம்பூச்சிக்கு அது சிறகு விரித்த பிறகு ஒரு நாள் வாழ்வு என்று சொன்னால், அது பட்டு புழுவாக இருக்கும்போது அதுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. அது அது சிறகு விரித்த பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது. இப்படி எல்லா உயிர்களுக்கும் ஒரு வாழ்க்கையினுடைய கால அமைதியை கொடுத்தவன் கண்ணன் என்பத தத்துவத்தை நாம் இதிலே புரிந்து கொள்ள இருக்க வேண்டும். அப்ப முதல்ல சாதாரண காயிலே புளித்து கனியிலே இருக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன பொருள்? இந்த காய் கனி ரெண்டுக்குமே ஒரு குணம் இருக்கிறது. அப்போ எல்லா உயிர்களுக்கும் இளமை இருக்கிறது, முதுமை இருக்கிறது. அது என்ன சொல்றது? முதுமை அல்ல, முதிர்ச்சி. முதுமை வேறு, முதிர்ச்சி வேறு என்று நான் ஒரு கவிதையில எழுதியிருக்கிறேன். முதுமை வேறு, முதிர்ச்சி வேறு. ஏஜிங் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் growth. ஏஜிங் ஹேப்பன்ஸ் டு எவ்ரிபடி. முதுமை சேருகிறது, ஆனால் முதிர்ச்சி வருகிறதா என்று பார்த்தால், இந்த இளமையும் முதுமையும் இந்த கால அமைதியிலே இறைவன் கட்டுப்படுத்துகிறான் என்று புரிந்து கொள்வதே முதிர்ச்சி. அப்போ காயிலே இருக்கக்கூடிய குணம் புளிப்பு. அது எல்லா காயும் புளிக்கணும்னு அர்த்தம் இல்லை, அது ஒரு குறியீடு தான். இப்போ காயிலே புளிப்பதும் கனியிலே இனிப்பதுமாக இருக்கக்கூடிய இதை கண்ணன் கட்டுப்படுத்த. காயிலே புளிப்பதென்னே கண்ணப்பெருமானே, நீ கனியிலே இனிப்பதென்னே கண்ணப்பெருமானே என்றால், இந்த காலத்தை உன் கட்டுக்குள்ளிலே நீ வைத்துக் கொண்டிருக்கிறாய். இது ஒரு அடையாள குறியீடாக அந்த பாடல் ஆரம்பிக்கிறதே, அதுதான் பெருமை. அதை நாம் எப்படி தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், தன்னிலே ஆழ்ந்து, கண்ணனிலே ஆழ்ந்து, கண்ணனை தீண்டி அந்த இன்பத்தை பெற்ற அந்த பெண் தத்துவ ரீதியாக கண்ணன் எங்கெல்லாம் இந்த வாழ்க்கையை, இந்த உலகை படைத்து நிற்கிறான் என்ற விஸ்வரூபத்தை காணக்கூடிய முதல் வாக்கியமாக இது மகா வாக்கியங்கள் ஒவ்வொன்றும் வேத உபனிஷத்துல இருக்கக்கூடிய வாக்கியமாகத்தான் இதை பார்க்கிறேன். காயிலே பொழிப்பதென்ன, கனியிலே இனிப்பதென்ன அப்படின்னா, இந்த கால செலவு, இந்த இடைப்பட்ட காலத்திலே கண்ணன் வாழ்கிறான். எல்லா உயிர்களுக்கும் வாழ்கிறான், எல்லா உயிரிலும் வாழ்கிறான், அந்த உயிரினுடைய குணத்திலும் வாழ்கிறான். சில பழங்கள் பழுத்தாலும், சில காய்கள் பழுத்தாலும் இனிப்பதில்லை, சில காயாக இருக்கும் போதும் புளிக்காமல் இருக்கிறது. இப்படிலாம் மாற்றங்கள் நிகழ்கின்றன. இந்த மாற்றத்துக்கெல்லாம் அடிப்படையான ஒரு இலக்கணமாக நீ காயிலே புளிக்கிறாய், கனியிலே இனிக்கிறாய். இந்த கால செலவு இடையிலேயும் நீ இருக்கிறாய். இன்னொன்னு, மூன்றாவது, இந்த இந்த பீரியட் டிஃபரன்ஸ் இருக்கு, இந்த கால செலவு என்பது இருக்கு. இட்ஸ் அ மஸ்ட். ஒரு காய், நான் சொன்னது போல, ஒரு காய் சீக்கிரம் பழுக்கும், ஒரு காய் லேட்டா பழுக்கும். அப்படி சொன்னா அப்ப வாழ்க்கையினுடைய காலம் மட்டுமல்ல, இந்த கால அளவும் இறைவனிடம் கட்டுப்படுத்தி இருக்கிறது. இவ்வளவு நேரம் இருந்தாலும் இந்த காலம் இப்படித்தான் செலவழிய வேண்டும் என்று கோடானு கோடி உயிர்களுக்கும் இறைவன் அதை கட்டுப்படுத்தி வகைப்படுத்தி வைத்திருக்கிறானே, அதை எண்ணி பெருமிதப்பட. காயிலே புளிப்பதென்னே கண்டு அவ ஆச்சரியப்படுறது இந்த காயில் புளிப்பும் கனியிலே இனிப்பும் அல்ல. அவள் ஆச்சரியப்படுவது கேள்வியும் அல்ல, அது ஒரு வியப்பு. நகையே அழுகை மருட்கை என்று சொல்வான் தொல்காப்பியத்துல. மருட்கை என்பது வியப்பு. வியக்கக்கூடிய காரணம், இந்த காயிலே இருக்கக்கூடிய புளிப்பும் கனியிலே இருக்கக்கூடிய இனிப்பும் மட்டுமல்ல, இது அத்தனையிலும் பின்னணியில இருக்கக்கூடிய காலத்தினுடைய ஓட்டமும், அந்த காலம் தரக்கூடிய குணமும், அந்த காலம் தரக்கூடிய வாழ்க்கையினுடைய உயிருக்கான கால அளவும் எப்படி நீ அதை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறாய், எப்படி நீ அதை வகைப்படுத்தி வைக்கிறாய் கண்ணா. இப்படி யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த சொற்களை சொல்லி பாருங்கள். முதல் வரியை சொல்லி பாருங்கள். காயிலே புளிப்பதென்னே கண்ணப்பெருமானே, நீ கனியிலே இனிப்பதென்ன கண்ணப்பெருமானே என்று சொன்னால், இந்த காலத்தை கண்ணப்பெருமானே நீ எப்படி கட்டுக்குள் வைத்திருக்கிறாய். இப்போ இந்த காலத்தையே கட்டுக்குள் வைத்திருப்பவன் இந்த வண்ணத்திலும், இந்த ஒலியிலும், இந்த பசுமை நிறத்திலும் இல்லாமல் இருப்பானா? அப்படி பார்க்கும்போது there is a graduation. இது ஒரு அண்டர் கிராஜுவேட். இலக்கை சிறகு ஒரு அண்டர் கிராஜுவேஷன்னா, இந்த பாட்டு போஸ்ட் கிராஜுவேஷன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கணும். இப்போ இது அத்தனையும் இருக்கிறான். இப்போ இதே வகையில அடுத்து பாருங்க. நோயிலே படுப்பதென்னே கண்ணப்பெருமானே, நீ நோன்பிலே உயிர்ப்பதென்னே கண்ணப்பெருமானே. அப்போ இந்த காலத்தினுடைய அடிப்படையான விஷயத்தை நான் முதல்ல சொன்னேன், அதைத்தான் மறுபடி இங்கே பேசுகிறான். நோய் என்பது ஒன்று, நோன்பு என்பது. நோயிலே உயிர்ப்பதென்னே, நோயிலே படுப்பதென்னு சொல்லிட்டு, நீ மருந்து சாப்பிட்டு உயிர்ப்பதென்னே கண்ணப்பெருமான் என்ன கேட்கல. அவ என்ன சொல்றா? நோன்பிலே உயிர்ப்பதென்னே என்று சொன்னால், இங்கே அந்த நோய் என்பதற்கு இந்த சாதாரண இந்த நோய், இன்ஃபெக்ஷன், டிசீஸ் என்ற பொருளை தாண்டி நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.
இங்கே நோய் என்பது த அபரேஷன் ஆஃப் த ஹியூமன் மைண்ட். இங்கே இருப்பது துயரங்கள், இங்கே இருக்கிறது துன்பங்கள், வேதனைகள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள். இது அத்தனையும் ஒரு களத்திலே மாறுகிறது. எப்படி ஒரு கலகத்திலே காய் என்பது கனியாக மாறுகிறதோ அதை போல இங்கே நோயாக இருப்பது, துயரமாக இருப்பவை, ஒரு காலத்திலே துயரமாக இருப்பவை அந்த துயரத்தை இல்லாமல் செய்யக்கூடிய இன்பமாக மாறுகிறது. அதை எப்படி சொல்லுகிறான் பாருங்கள். நோயிலே கிடப்பது படுப்பதுன்னு, நோயிலே படுத்திருக்கிறான். இதுல என்ன, அதுல முக்கியமான வார்த்தை என்னன்னா, பாரதி தன்னுடைய இயல்பான எளிமையான சொற்களிலே சொன்னாலும் கூட அதிலே நீங்கள் எண்ணி பார்க்கக்கூடிய பொருள் பொதிந்திருக்கிறது. நோயிலே படுப்பதனே என்று சொல்கிறான். இப்ப நோய் என்பதற்கு நோய் என்பதை ஒரு பொதுப்படையான பொருளாக புரிந்து கொள்ள வேண்டும். நோய் என்பது அபரேஷன் என்று சொன்னேன். அது நோய் என்பது ஒரு துயரம், துன்பம். அதிலே படுப்பதுன்னு சொன்னா எல்லா நோய்க்கும் படுக்கிறது இல்லை. படுப்பது என்பது செயலற்று இருக்கிறான். நோயிலே படுப்பது என்ன? யூ பிகம் இன்ஆக்டிவ், யூ பிகம் இம்மெச்சூர், யூ பிகம் வாட் யூ கால் இட் டிஸ்ட்ரெஸ்ட். இப்போ இந்த மாதிரி செயலற்ற அல்லது தவிக்கக்கூடிய துயரத்திலே வேதனையிலே ஆழ்ந்திருக்கக்கூடிய நிலை இருக்கிற நோயிலே படுப்பது என்ன? இந்த படுப்பது என்பது நாட் ஸ்லீப்பிங் சென்ஸ், பட் இட் ரெஃபர்ஸ் டு இன்ஆக்ஷன். அது நோன்பிலே உயிர்ப்பது என்ன? அது நோன்பு என்று சொன்னால் இது ஏன் இப்படி நிகழ்கிறது என்ற பின்னணியை, ஒரு தத்துவ ஞானத்தை ஒருவன் பெற்றால் அவனிலிருந்து விடுபடக்கூடிய நிலை வருகிறது. அப்போ இது சிறை, நோன்பு என்பது விடுதலை. அப்ப நோன்பிலே உயிர்ப்பதன்னே கண்ணப்பெருமானே என்று ஒரு மிகப்பெரிய தத்துவ பின்னணியை, நோய் எல்லாருக்கும் தெரியும், நோயிலிருந்து படுத்துன்னு இருக்கான், மருந்து சாப்பிட்டோம்னு உயிர் தெழுகிறான் என்று சொன்னால், இந்த பின்னணியிலே கால பின்னணி எப்படி அந்த வகைப்பாட்டுக்கு ஏற்ப நிற்கிறதோ அதை போல இங்கே துயரத்தை இருக்கிறது, இது மீள்கிறது. இதுல இன்னொரு நுட்பமான விஷயம் என்னன்னா, இந்த துயரம் எங்கேருந்து வரல, இதையும் இறைவன் தான் கொடுக்கிறான். இந்த பக்கம் நோன்பிலே உயிர்ப்பது யாரு கொடுக்கிறது? அதைத்தான் அவன் தான் கொடுக்கிறான். அதை பொருத்தி பார்த்தால் இந்த நோய் என்பது காயாகவும் இங்கே நோன்பு என்பது கனியாகவும் இருக்கிறதே. அப்போ இது காயாக இருந்தால்தான் கனியாக வருகிறது. அப்ப இறைவன் இந்த துயரத்தையும் இறைவன் தான் கொடுக்கிறான், இந்த இன்பத்தையும் இறைவன் தான் கொடுக்கிறான். அந்த கால செலவிலே இது கனிய வேண்டும் என்பதாக யூ ஹேவ் டு கோ த்ரூ த மில் என்று சொல்கிறானே, அதே போல இந்த துயரத்தை கொடுக்கிறான். இந்த துயரம் இல்லாமல் இன்பம் இல்லை. இப்படி சார், காய் இல்லாமல் கனி இல்லை. எடுத்த உடனே கனியா வந்துருமா? காய் இருந்தால்தான், காய் இருந்தால் அன்றோ ஒரு காலத்திலே கால செலவிலே அது கனியாக மாறுகிறது. அப்ப வாழ்க்கையினுடைய இறப்பு பிறப்பு இருக்கக்கூடிய துன்பம் இருக்கிறதே, அந்த துன்பம் தான் உனது இன்பத்திற்கான அடிப்படை. அது பழுக்க வேண்டிய நேரத்திலே அது பழுக்கும் என்று சொன்னால் அந்த கால அமைதியை கண்ணன் வைக்கிறான் என்று கிருஷ்ணனுக்கு காட்டிய விஸ்வரூபத்தை தாண்டி ஒரு அற்புதமான விஷயத்தை இங்கே இந்த பெண் காட்டுகிறாள். பாரதி பெண் காட்டுகிறாள். இங்க என்ன அப்படின்னா, அங்க தேர்தட்டிலே கீதை உரைத்த அந்த கண்ணன் என்ன செய்தான்? அர்ஜுனனுக்கு அங்கு போரிடக்கூடிய, அந்த போரிலே அவன் ஈடுபடக்கூடிய அந்த ஒரு ஆற்றலை கொடுக்க வேண்டும் என்று விஸ்வரூபத்தை காட்டுகிறான். இங்கே ஒவ்வொருவரும் தனது ஆற்றலை வெளிக்கொணர வேண்டி, ஒவ்வொருவரும் தனது வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய துயரங்களையும் வேதனைகளையும் ஏமாற்றங்களையும் வென்று தீர்த்து வெற்றி பெற ஒரு அற்புதமான பின்னணியை கண்ணனுடைய விஸ்வரூபத்திலே அந்த பெண் காட்டுகிறாள். நோயிலே படுப்பதென்னே கண்ண பெருமானே, நீ நோன்பிலே உயிர்ப்பதென்னே கண்ண பெருமானே. என்ன புரியணும் நமக்குன்னா, இந்த காய் கனி தான் ரொம்ப முக்கியமானது. எப்படி ஒரு ஒரு கிராமர் ஆரம்பிக்கிறோம், காய் இல்லைன்னா கனி இருக்குமா? கிடையாது. காய் புளிக்கிறதுனா ஐயோ புளிக்கிறதுனா ஒரு காலத்துல இது இனிக்கும். இதே தானே அது? ஆமா, இதே தான் அது. ஆனா அது பச்சையா இருந்து இது மஞ்சள் ஆயிடுது. அது புளிச்சது, இது இனிக்கிறது. இது ஏன் நடக்கிறது என்று சொன்னால், அந்த கால இடைவெளி, அந்த காலம் என்ன செய்கிறது? காலம் செய்கின்ற மாயம். இப்ப அடுத்த கேள்வி கேட்கலாம், சார் இந்த காலத்துல இப்படி மாறும்போது ஏன் இப்படி? In science we say so many things, like so many hormones are involved in it, so many gases are involved in it, so many molecules are involved in it. ஒரு வாழைப்பழம் காயா இருந்து கனியா பழுக்கிறதுக்கு உள்ள நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன என்று சயின்ஸ் சொல்றது. ஆனால் அது ஏன் நிகழ்கிறது? அதை போலத்தான் இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துயரம் துன்பங்கள் எல்லாம் இருக்கிறதே, அது ஒரு காலகட்டத்திலே மனதை மாற்றி, மனதை புடம்போட்டு, அது ஞானம் வருகிறது, அது அறிவு வருகிறது, அது சமபாவத்தை உள்ளத்திலே கொண்டு வரும்பொழுது அது அந்த நோயிலிருந்து படுத்து கிடந்தவனை நோன்பிலே உயிர்க்க செய்கிறது என்று ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இந்த கண்ணப்பெருமான பாடல் காட்டுகிறது. அடுத்த லைன் பாருங்க.
நோயிலே படுப்பதென்னே கண்ண பெருமானே, நோன்பிலே உயிர்ப்பதென்னே கண்ண. அது உயிர்ப்பு என்பது ரொம்ப முக்கியம். உயிர்ப்புங்கிறது ஒரு அருமையான வார்த்தை. அது உயிர் அல்ல. உயிர்ப்பு என்பது உயிர் அல்ல. உயிர்ப்பு என்பது வேற ஒன்று. அதாவது உயிரில்லாதவற்றில் வரக்கூடிய உயிர் உயிர்ப்பு. உயிரோடு இருப்பதில் இருக்கக்கூடியது அல்லது உயிர்ப்பு. உயிர்ப்பு என்பது பொட்டன்ஷியல், தட் விச் இஸ் கேபல். விதைகளுக்குள்ளே இந்த விதைகளுக்குள்ளே மரங்கள் உறங்குகின்றன. ஒருத்தன் விதைகளுக்குள்ளே செடி இருக்குதுன்னு ஒருத்தன் சொன்னான். ஒருத்தன் அதை இம்ப்ரூவ் பண்ணா, விதைகளுக்குள்ளே மரம் இருக்கிறது. இன்னொரு சொன்னா விதைகளுக்குள்ளே மரங்கள் இருக்கின்றன என்று சொன்னான். அதை விட இன்னொரு கவிஞர் சொன்னான், ஒரு விதைக்குள்ளே ஒரு காடு இருக்கிறது என்று சொன்னார். ஒரு விதைக்குள்ளே ஒரு காடு இருக்கிறது சொன்னான். அதுக்கு அடுத்த மதம் பார்த்தா, இந்த விதைக்குள்ளே உலகம் இருக்கிறது என்று சொன்னான். விதைக்குள்ளே விஸ்வமே இருக்கிறது என்று சொன்னான். இப்படி இந்த பார்வை விரித்து கொண்டே போகும்பொழுது, இந்த நோய் என்பது நோன்பிலே உயிர்க்கிறது என்று சொன்னானே, அந்த சாதாரண அந்த சொல் அப்படியே சிறகுகள் பெற்று விரிந்தெழுந்து வானவெளியிலே வட்டமிட்டு பறந்து பறந்து உங்களை எங்கேயோ அழைத்து செல்கிறது. இப்படி அந்த குயில் பாட்டுல 4ஆம் நாள் அந்த இளைஞனை, அந்த குருவி, அந்த அந்த குயில் அருமையா சொல்லும். அதுல என்னடா இந்த குயில் இந்த மாதிரி மோசக்கார நீச குயில், உஷாட்ட தான் கேட்கணும் எத்தனை குயில் வகை இருக்கிறதுன்னு சொல்லிட்டு, அத்தனை லிஸ்ட் இருக்கு. அந்த மாய குயில் என்ன செய்கிறது, அவனை அழைத்து கொண்டே போகிறதாம். பாரதி எழுதுவான், அங்க போறது நிக்கிறது, சரி ஒழிஞ்சு போட்டு விடுன்னு சொன்னா திருப்பி கண்ணுக்கு சரி நிக்கிறது, திருப்பி போறது. அதை போல இந்த பாடல் என்ன செய்கிறது, உங்களை கைபிடித்து அழைத்து செல்கிறது வானவெளியிலே. அந்த அந்த வட்ட உருளைகள் எல்லாம் சேர்கின்ற அந்த அண்ட வெளியிலே பாரதி பேசுகிறானே, 1000 கோடி அண்டங்கள் இருக்கின்றனவே, அதிலே நம்மை இட்டு செல்கிறது. ஆகவே இந்த பாடல் அடுத்து பாருங்க, காற்றிலே குளிர்ந்ததென்னே கண்ண பெருமானே, நீ கனலிலே சுடுவதென்னே கண்ண பெருமானே. இதுல இன்னொரு ஒரு தமிழ் நயம் இருக்கிறது. தமிழே முரண்தொடை என்று ஒரு தொடை இருக்கிறது. தொடை என்று சொன்னால் அலங்காரம், நம்ம உறுப்பு இல்லை. தொடை என்பது அதனுடைய அணி. இப்ப முரண்தொடை என்று சொன்னால் ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லும் பொழுது அது முரண்தொடை என்று அதுல ஒரு அழகு இருக்கிறது. நீங்க பார்த்தா தமிழ் சங்க புலவர்களை பாடினா பின்னாடி வந்த இலக்கியத்தை பார்த்தால் கூட, எதுகை மோனையில கூட எதுகைகள் முரணாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வார்கள். எதுகை என்று ஏற்றுக்கொள்வார். ஒரு மேல இரவு இருக்கிறது, கீழே பகல் என்று எழுதினால் அது சரி. அந்த முரண்தொடை இருப்பதனாலே அதை ஒளி இருள் என்பதும், அதே போல இங்க நோய் என்றும் நோன்பென்றும் தாய் என்றும் கனி என்றும். இப்ப அடுத்து என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த இடத்துல காற்று என்றும் கனல் என்றும் சொல்கிறார். இங்க குளிர்ச்சி, அங்க சூடு. இந்த முரண் தொடையில அதாவது நீங்க பார்த்தா இந்த எல்லாத்துலயும் இந்த 5 6 ஸ்டான்ஸ் 6 கப்லெட்ல எல்லாத்துலயும் இந்த முரண் தொடை இருக்கிறது. முரண் தொடை என்பதே ஒரு அழகு. மொத்த பாடலையும் முரண் தொடையில எழுதினவன் பாரதி. இந்த பாடல தான் தெரிகிறது. அனதர் திங் ஐ வாண்டட் டு சே, யாராவது கேட்டவங்க கிட்ட இலக்கியத்திலே முரண் தொடை எங்கே இருக்கிறது கேட்டால் கண்ணபெருமான் பாட்டுல இருக்குன்னு சொல்லிடலாம். அத்தனை முரண் தொடைகள். இது என்ன பாருங்க, காற்றிலே குளிர்ந்ததென்னே கண்ணபெருமானே, நீ கனலிலே சுடுவதென்னே கண்ண. இதுக்கு என்ன என்ன சொல்றான், இதுல என்ன தத்துவம் இருக்கிறது? நீங்களே யோசிக்கலாம். இந்த இந்த வகையிலே யோசித்தால் உங்களுக்கு நீங்களே பல விஷயத்தை புரிபடுத்திக் கொள்ளலாம். இந்த இந்த லெவல்ல ஒரு சொல்லிலே நின்று பார்க்க வேண்டும் என்றது அந்த தட்ஸ் மை ரெக்வெஸ்ட். இப்போ காத்துல காத்துங்கிறதுக்கு ஏதாவது இருக்கிறதா? அதுக்குன்னு ஏதாவது ஒரு தனியா இருக்கிறதா? அதுக்குன்னு ஒரு குணம் இருக்கிறதா? இல்ல. இட் கேரிஸ் த ஃபிளேவர். ஒரு 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 பூக்கடை வழியாக அந்த காற்று சென்று வந்தால் அது அந்த பூ வாசத்தை எடுத்து கொண்டு வரும். கடலிலிருந்து வரும்போது கடல் வாசம் வருகிறது. இது போல காற்றுக்கு அந்த காற்றிலே குளிர்ந்ததென்னே, காற்றிலே அந்த குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியவன் கண்ணபெருமான். ஆனால் அந்த குளிர்ச்சி மட்டும் போதாது. இந்த வாழ்க்கையிலே அந்த கனலும் தேவையா இருக்கு. அதுக்கு பியூட்டி என்ன சொன்னா, காற்றிலே காற்றும் கனலும் இருக்கிறதே. இந்த காற்று கனல் இரண்டுமே பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்களில் 2 காற்று கனல். அடுத்து சொல்ல போறான், இன்னும் 2 பூதத்தை சொல்ல போறான். அதுக்கு வர இது முதல்ல சொல்லக்கூடாது. காற்று இந்த கனல் இருக்கிறதே, இந்த ரெண்டும் இருக்கக்கூடியது அதனுடைய குணம் மாறாமல் இருக்கிறது. ஆனால் அந்த குணத்தை நாம் தான் மாற்றுகிறோம் இல்லையா? சோ அது எதை கொடுத்தாலும் அது அக்னியை தான், எதை போட்டாலும் அக்னியா தான் வந்துட்டு இருக்கும். தீயை பற்றி சொல்வார்கள், அது அந்த தீய எப்படி பிடித்தாலும் அது மேல் நோக்கித்தான் எரியும், கீழே போகாது. இப்படி பஞ்சபூதங்களுக்கு இருக்க குணம் இருக்கிறதே, அந்த இயற்கையிலே இறைவன் இருக்கான். மேல சொன்னது கால செலவு, 2வது சொன்னது வாழ்க்கையினுடைய இறப்பு, துயரம், துன்பங்கள், இன்பங்கள். 3வதாக அவன் இங்கே காற்றிலே சொல்வது என்பது இயற்கையை பற்றி பேசுகிறான். இந்த இயற்கையிலே காற்றிலே குளிர்ந்ததென்னே கண்ணபெருமானே, நீ கனலிலே சுடுவதென்னே. இது இப்பதான் நமக்கு புரியுது. காற்றுக்கு புரியுது என்ன அப்படின்னா, காற்றிலே குளிர்ப்பதுன்னா இப்ப எல்லா காத்தும் குளிர்ச்சியா இருக்கா? இல்ல. ஏசி போட்டாதான் குளிர்ந்த காத்து வருகிறது, இல்லைன்னா சூடான காத்து வருகிறது.
அப்ப காற்றை இயற்கை குளிர்விப்பதும் சுடுவதுமாக செய்கிறது, கனலையும் அப்படித்தான் செய்கிறது. கனலிலே சுடுவதென்னே அப்ப கனலிலும் ஒரு நேரத்திலே குளிர்ச்சி உண்டாகும். We talk about the great beginning of this world and everything that science talks about the beauty of all these things. இயற்கையினுடைய நீள அகலங்கள், ஆழ அகலங்கள், இயற்கை எப்படி இருக்குது, அப்படி கனலிலே சுடுகின்றது, காற்றிலே குளிர்கின்றது. ஆனால் ரெண்டும் தேவை. அப்போ இந்த மூன்றாவது செய்தி என்ன என்று சொன்னால், the so called extreme things are necessary in the world. இப்போ நம்ம நினைக்கிறோம், ஒன்று காயா இருக்கு, கனியா இருக்கு, இது வந்து நோய் இருக்கிறது, நோய் தீர்க்கிறாய், கண்ணா ஒத்துக்கொள்கிறேன், நீதான் அனைத்தும் இருக்கிறாள், நீதான் அதை செய்கிறாய். ஏன் செய்கிறாய் என்றால் அதுல இதுக்கு பதில் சொல்றான், எப்படி இந்த காற்றும் கனலும் இன்றியமையாததாக இந்த உலகில் இருக்கிறதோ அதை போல்தான் காயும் கனியும். இதுல பியூட்டி என்னன்னா, இத்தனை முரண்தொடைகளும் ஒன்றுக்கொன்று இணையாக நிற்கின்றன. காய் கனி என்பதும் நோய் நோன்பு என்பதும், இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய குளிர்ச்சி என்பதும், கனலிலே இருக்கக்கூடிய சுடுதல் என்பதும், இது இல்லாமல் அதுல ரெண்டும் தேவை என்பதை இங்கே குறிக்கிறார். இந்த முரண் இருக்கிறதே, இந்த குளிர்ச்சியும் தேவை, இதுவும் தேவை. ரெண்டும் இல்லாத இருக்க முடியாது. இந்த ரெண்டும் இருப்பதுதான் வாழ்க்கை. இது ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கம் போல இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு பாட்டிலே வருகிறது. காற்றிலே குளிர்ந்ததென்னே. இதுல ரெண்டாவது வந்து இந்த இந்த காற்றினுடைய இயல்பு இருக்கிறத, அது ஒரு இடத்துல நில்லாமல் சென்று கொண்டே இருக்கிறது. அது நம்மிடம் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த காற்றுக்கும் கனலுக்கும் கண்ணபெருமானுக்கும் உள்ள மூன்றாவது தொடர்பு என்னன்னு சொன்னால், யூ ஹாவ் டு பிரீத் ஆல் த டைம். காற்று உங்களுக்கு உள்ளே புகுந்து கொண்டே இருக்கிறது. அதை யோசிச்சு பாத்தீங்களா? இந்த காற்று உள்ளே சில நேரங்களிலே குளிர்ச்சியாக இருக்கிறது, சில நேரம் வெப்பமாக இருக்கிறது. நீங்க என்ன ஏசி காற்றை இழுத்தாலும் நீங்க வெளியில விட மூச்ச காற்று வெப்பமாக இருக்கும். அது உங்களுடைய உடல் காற்றாக வருகிறது. இப்ப கனலிலே சுடுவதென்ன? இப்ப கனலை உள்ள இருக்கு. அப்ப இந்த காற்றும் ஒரே இடத்துல இயங்கி கொண்டிருக்கும் போதுதான் உயிர் இருக்கிறது. கையை தொட்டு போடுறான், சில்லிட்டு போயிடுச்சு சார். மூக்குல கை வச்சு பாரு, காத்து இல்ல. உள்ளிழுத்து புறந்தள்ளி ஓடுகின்ற இந்த மூச்சு காற்று இருக்கிறதே, அதனுடைய அந்த வெப்பநிலை மாறி மாறி வரக்கூடிய வெப்பநிலை இருக்கக்கூடிய இந்த இயற்கை தான் வெளியிலே இருக்கக்கூடிய இயற்கையா இருக்கிறது. மொத்த உலகம் ஒரு உயிராக நினைத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய மூச்சு காற்று உள்ளே சென்று வெளியே வரும்பொழுது அது குளிரவும் செய்கிறது, அது சூடாகவும் இருக்கிறது என்று இன்னொரு பொருளையும் இதில் ஏற்றி பார்க்கலாம். அந்த தத்துவத்தையும் இதில் நம்ம எண்ணி பார்க்கக்கூடிய வாய்ப்பை பாரதி இந்த எளிய வரிகளிலே கொடுக்கிறார். அடுத்து பாருங்க, சேற்றிலே குழம்பல் என்னே கண்ணப்பெருமானே, நீ திக்கிலே தெளிந்ததென்னே கண்ணப்பெருமானே. சூப்பர். நான் ரொம்ப இந்த மொத்தத்திலே நான் ரசித்த வரி. சேருங்கிறான். சேரு எது சேர்ந்த சேராகும்? செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சன் தான் கலந்தனவே என்பது செபிலாருடைய செம்புல பெயலார் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான சங்கப்பாடல். அது போல எப்போ சேரு வரும் அப்படின்னா, இந்த மண்ணும் நீரும் கலந்த போதுதான் சேரு வருகிறது. இப்ப நான் மேல சொன்னேன், மேல வந்து பஞ்சபூதங்கள் என்ன சொல்றான்? காற்றை சொல்கிறான், அக்னியை சொல்கிறான், விண்ணை ஏற்கனவே சொல்லிவிட்டான், விண் மேலே இருக்கிறது. இந்த பஞ்சபூதத்துல எது ரெண்டு சேர்ந்தா சேராகும்? மண்ணும் நீரும் சேர்ந்தால்தான். மற்ற எங்கேயும் சேரு வரவே வராது. காற்றும் கனலும் சேர்ந்தா குழப்பம் வருமா? வராது. சேற்றிலே குழம்பல் என்ன? சேருதான் குழப்பம். வேறு எந்த இயற்கையினுடைய இணைப்பும் உங்களுக்கு குழப்பம் தராது. மண்ணும் விண்ணும் சேர முடியாது. காற்றும் கனலும் சேர்ந்தால் இது அதிகமான அதை அணைக்கும், அது அதிகமான இதை அணைச்சிடும். காற்று கொஞ்சம் கம்மியா இருந்தா காற்று தேவை தீ வரத்துக்கு. அந்த தீயை அணைப்பதற்கும் இந்த காற்று தேவைப்படுகிறது. அதை தாண்டி சேரு என்பது மண்ணும் அப்ப இயற்கை எப்படி கொண்டு வருகிறான் பாருங்கள். இந்த சேற்றிலே குழம்பு. அப்போ வந்து இந்த விஷயம் சேரு எப்படி குழம்பி கிடக்கிறது? இந்த மண்ணும் நீரும் சேர்ந்தனால சேரு குழப்பம் வருகிறது. அப்ப வாழ்க்கையில் அது காய். இந்த காயிலே குழப்பம் இருக்கிறது, நோயிலே குழப்பம் இருக்கிறது. எப்படி அதை தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு இந்த சொற்களிலே பாரதி கொடுக்கிறான் பாருங்கள். குழம்புறது, திக்கிலே தெளிந்ததென்னே கண்ணப்பெருமானே. அதுவும் நீதான் செய்யற. திக்கு என்பது திசை, டைரக்ஷன். டைரக்ஷன்னா எப்படி சார் தெரியும்? யூ செலக்ட். திக்குன்னா நம்ம ஊர்ல நல்ல சிலதெல்லாம் வார்த்தைகள் உண்டு. இதுல ஐ வில் கிவ் யூ டைரக்ஷன் என்று சொல்லுவார்கள். ஆஃபீஸ்ல ஐ வில் கிவ் யூ திஸ் டைரக்ஷன் என்று சொன்னா நம்ம ஒர்க் நேரத்துல
நீ எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு வழிகாட்டி. தட் இஸ் கால் டைரக்ஷன். டைரக்ஷன் என்பது திசைகள் மட்டுமல்ல. திக்கு என்று சொல்லக்கூடிய அந்த திசைகளை சொன்னால் கிவ் யூ த டைரக்ஷன் என்று சொன்னால் அது வழிகாட்டுவது. அப்போ திக்கிலே வழிகாட்டுதல் கிடைத்த பொழுது இந்த குழப்பம் தீர்கிறது. எப்போ குழப்பம் வருகிறது? மண்ணும் நீரும் கலந்த போது வரக்கூடிய குழப்பம் இருக்கிறதே, அது ஒரு திக்கு, ஒரு வழிகாட்டுதல் கிடைத்தால் அது உனக்கு ஒரு தெளிவை கொடுக்கிறது. அப்ப அந்த தெளிவு என்பதுதான் கனி, இனிப்பு வருகிறது. தெளிவிந்த நேரத்திலே மனம் மகிழ்கிறது. தெளிவில்லாத நேரத்திலே அது நோய் போல மனத்தை துன்பப்படுத்துகிறது. அது காய் போல புளிக்கிறது. சில பேருக்கு புளிப்பும் பிடிக்கும். அது வேற விஷயம். அதனால இதை எண்ணி பார்க்கும்போது இந்த பாடல்ல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான செய்தியை அவன் சொல்கிறாளே, சேற்றிலே குழம்பலென்னே கண்ணப்பெருமானே நீ திக்கிலே, இந்த குழப்பத்தையும் நீதான் கொடுக்கிறாய், அந்த தெளிவையும் நீதான் கொடுக்கிறாய். இப்போ காக்கை சிறகிலே இருக்கக்கூடிய கண்ணபெருமானை பார்த்த அதே பெண் அனுபவ ரீதியாக abstract, அதாவது உருவமில்லாத எண்ண வேறுபாடுகளிலும் கண்ணனை பார்க்கிறாள். நிற வேறுபாட்டிலே பார்க்கிறது, ஒளியிலே பார்க்கக்கூடியவள் எண்ண மாறுபாட்டிலே கண்ணனை பார்க்கிறாள். அதிலே கண்ணபெருமானே ஏன் இருக்கிறார் என்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய ஆக்கம் இயக்கம் எல்லாம் இந்த வெற்று பௌதிக பொருளிலே இல்லை, ஒவ்வொரு மனிதனுடைய மனத்திலும் இருக்கிறது, ஒவ்வொரு உயிரினுடைய எண்ணத்திலும் இருக்கிறது. அது சின்ன உயிர் பெரிய உயிரில் என்பதெல்லாம் கிடையாது, அது எல்லாத்திலும் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட அடுத்ததான் பாருங்க, ஏற்றி நின்னை தொழுவதென்னே கண்ணப்பெருமானே நீ எளியதம்மை காப்பதென்னே கண்ணப்பெருமான். சூப்பர். எந்த லைனை ஓடுறது தெரியல. இதுல என்ன எப்படி சார் இதுக்கு பொருள் சொல்றது? ஏற்றினை சாதாரணமா இருக்கு. ஏற்றினை தொழுவதென்னே, எல்லாரும் உன்னை கொண்டாடுவது என்ன கண்ணப்பெருமானே, நீ பெரிய ஆளா இருக்கிய, யாரு பார்த்தாலும் கண்ணா கண்ணா என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே, ஆயர்பாடி பூராவும் உன்னை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்த யுகம் கொண்டாடியது. அன்றைக்கு ஆரம்பித்த அந்த யுகத்தினுடைய முடிவிலே பிறந்த இந்த கலியுகமும் உன்னை கொண்டாடி கொண்டிருக்கிறது. கண்ணா ஏற்று நின்னை தொழுவதென்னே கண்ணப்பெருமானே. இப்படி எல்லாரும் தொழுகின்றார்களே, அந்த தொழுகின்றவர்களை காக்கின்றாயே, அது உன் பெருமை அல்ல, ஆனால் தொழாத எளியவரையும் காக்கின்றாயே, அதுதானே உனது பெருமை. அதுதான் பியூட்டி. ஏற்றி நின்னை தொழுவதென்னே கண்ணப்பெருமானே. ஆனா நீ காப்பது யாரை தெரியுமா? எளியர் தம்மை காப்பது. அப்போ இதுல ஒரு சட்டில் சென்ஸ், பக்தியினுடைய இலக்கணத்தை பாரதி இங்கே பேசுகின்றார். அந்த எப்படி சரணாகதி தத்துவத்தை, சரணாகதினா என்ன சார் பொருள்? என்கிட்ட ஒண்ணும் இல்லை, நான் என்கிட்ட ஒண்ணும் இல்லை, நீதான் என்று வருகிறது. அந்த எப்படி வந்து அந்த இந்த மார்ஜாலம் நியாயம் என்று நான் சொன்னேன், அது போல பூனைக்குட்டி வந்து தாய் பூனை அதை கவ்வி கொண்டு செல்கிறது. அது போல என்னை உன்னிடம் முற்றுமாக கொடுத்து விட்டேன், என்னை முற்றுமாக உன்னிடம் அர்ப்பணித்து விட்டேன், நான் எளியனாக இருக்கிறேன். வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக, ஆண்டாளுடைய திருவாக்கு. வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக என்றாள். நீங்கள் எல்லாம் வல்லவர்களா இருந்து கொள்ளுங்கள், நான் சாதாரண எளியவனாக இருக்கிறேன், காரணம் என்னிடம்தான் இறைவன் வருவான். அதுதானே பக்தியினுடைய அடையாளம். அது எப்படி பாரதி பேசுகிறான்? ஏற்று நின்னை தொழுவதென்னே கண்ணப்பெருமானே, எளியர் தம்மை காப்பதென்னே கண்ணப்பெருமானே. இவ்வளவு தூரம் தொழுது கொண்டு எளியற, அப்ப என்ன செய்யணும்? எது தொழுதல் என்று ஒரு கேள்வி கேட்டால், உன்னை எளியவனாக நீ மாற்றிக்கொள்வதுதான் உண்மையிலே டிவோஷன். நான் வந்து கோவிலுக்கு போறேன், இத்தனை தூரம் பண்றேன், டொனேஷன் கொடுக்குறேன், வைர வேல் கொடுக்குறேன், வைர முடி கொடுக்குறேன், அதெல்லாம் உண்மையான தொழுதல் என்பது நீ எளியவனாக இருப்பது. நீ கோவில்ல துட்டு கொடுத்துட்டு போய் முதல்ல வரிசையில முதல் ஆளா நின்று போய் நீ தரிசனம் பண்றது பெரிய விஷயம் இல்லை. யாராவது கூட வந்தா, நீங்க முன்னாடி போங்க சார், நான் பின்னாடி வரேன் என்று சொன்னால் இறைவன் உன்னை பார்ப்பாங்க. யாரா இந்த மாதிரி சொல்றது? அந்த எளியவரை காப்பதென்னே கண்ணப்பெருமானே. அவள் கண்டுகொள்கிறாள், அந்த அந்த பெண் கண்டுகொள்கிறாள், எதுல கண்ணன் இருக்கிறான் என்றெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறாள். கண்ணனை தேடி தேடி, இங்க தேடி அங்க தேடி, பல இடங்களிலே கண்டுகொள்கிறாள். அதுல ஒரு இடம் கடைசியா வரக்கூடிய லைன் இருக்கு, அது ரொம்ப அருமையான லைன். அது எப்படி புரியணும்னு உங்களுக்கு சொல்றேன், கவனமா கேட்கக்கூடிய விஷயம் இது. போற்றினோரை காப்பதென்னே கண்ணப்பெருமானே, நீ பொய்யர்தம்மை மாய்ப்பதென்னே கண்ணப்பெருமான். சார் இதுக்கு எப்படி சார் பொருள் சொல்றது? போற்றினோரை காப்பதென்ன, அது எல்லாரும், எல்லா தெய்வமும் உன்னை போற்றக்கூடிய காப்பது. அப்புறம் கீழே என்ன பொய்யர்தம்மை மாய்ப்பதென்னே என்று சொன்னால், நீங்கள் எப்படி கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பொய்யர்தம்மை மாய்ப்பதென்னே மேல போற்றி. அப்போ போற்றினோருக்கு என்ன அர்த்தம்? பொய்யற்ற உண்மையை யாரெல்லாம் போற்றுகிறார்களோ அவர்களை காப்பேன் என்கிறார்கள். அங்க போற்றினோரை என்பதற்கு பொருள் என்ன என்றால், கண்ணனை போற்றினோரை அல்ல, பொய்யற்ற உண்மையான அறம் என்ற எதுவோ, எது மனிதமோ
அதை யார் போற்றுகிறார்களோ அவர்களை காப்பாற்றுவன். அது இல்லாத பொய்யர்களை கண்ணன் மாய்ப்பான். சோ கடைசியில இருக்கக்கூடியது வந்து கீதையினுடைய உபதேசமாக தர்மத்தை காப்பதற்கும் அதர்மத்தை அழிப்பதற்கும் நான் பிறந்தேன் என்று கண்ணன் சொல்லக்கூடிய வாக்கியத்தை கடைசி வரிகளிலே பாரதி இப்படி வைத்து காட்டுகிறான். அதை இப்படித்தான் நாம் பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். போற்றினோரை காப்பதன்னே கண்ணப்பெருமானே. என்ன போற்றினோ நான் காப்பேன் என்று சொல்வது கண்ணப்பெருமானுக்கு பெருமையா, அல்லது பக்தி என்ற அந்த தத்துவத்துக்கு தான் பெருமையா? அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? எது போற்ற வேண்டுமோ அதை போற்ற, உலகத்தினுடைய இயல்பாக இருக்கக்கூடியது, உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியது, அதை போற்றினோரை கண்ணன் காப்பான். அப்படி இல்லாத பொய்யர்களை கண்ணன் மாய்ப்பான். இது எக்ஸாக்ட்லி கீதையினுடைய வாசகத்தை அப்படியே மொழிபெயர்த்து கொடுக்கிறான். அதன் பிறகு ஒரு வேறு என்று சொல்லி ஒரு 4 லைன் எழுதுறான் பாரதி. அதுல போற்றி 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 கண்ண பெருமானே, நின் பொன்னடி போற்றி நின்றேன் கண்ண பெருமானே என்று அந்த பாடலை முடிக்கிறான். அதுல கூட பொன்னடி போற்றி நின்றேன் என்று சொல்லக்கூடியது வைஷ்ணவ தத்துவம். உன் அடி வீழ்ந்தேன் என்று சொன்னால் சரணாகதி தத்துவம். அப்படி இந்த பாடல் எப்படி கண்ணபெருமானை பாடல் காக்கை சிறகினிலே என்று பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைந்துள்ள பரிபூரணானந்தமே என்று எப்படி தாய்மான சுவாமிகள் பாடினாரோ அதை போலே திரும்ப திரும்ப அந்த பாடலை கேட்க கேட்க அந்த பாடல் உங்களுக்கு பல விஷயங்களை தெளிவுபடுத்துகிறது. இந்த புத்தகத்தை திரிப்பதற்கு முன்னாலே இருந்த சேற்றிலே குழம்பலன்னே கண்ணப்பெருமான் என்று இப்ப திக்கிலே தெளிந்ததென்ன என்று அந்த பாடலை ஒவ்வொரு வரியாக ஒவ்வொரு சொல்லாக நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய தெளிவை கொடுக்கிறது. இதைத்தான் பெரியவர்கள் செய்தார்கள். பாரதி அன்பர்கள் எல்லாம் இதைத்தான் செய்தார்கள். இன்றைய தினம் ஒரு பாரதி அன்பனுடைய இழப்புக்கு அஞ்சலி செலுத்தி நாம் இந்த பாடலை தொடங்கினோம். எப்படி அந்த அன்பர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் இப்படித்தான் பாரதியிலே மூழ்கினார்கள், இப்படித்தான் பாரதியை எண்ணி பார்த்தார்கள், இப்படித்தான் பாரதியை இழை பிரித்து சீர் பிரித்து தலை பிரித்து பொருள் பிரித்து ஆழ்ந்திருக்கக்கூடிய அந்த அற்புதமான கவிஞனுடைய எண்ணத்தை விரிவுபடுத்தி கொண்டார்கள். இந்த விரிவுதான், இந்த ஆழ்வுதான், இந்த அனுபவம் தான் ஒரு வாசகனுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை. ஒரு மிகப்பெரிய படைப்பாளியினுடைய ஒரு சிறப்பு என்ன என்று சொன்னால் அவன் வாசகனுக்கு இந்த இடங்களை கொடுக்க வேண்டும். எவ்வளவு இடத்திலே வாசகன் தன் மடியிலே ஏறி உட்காருகிறான் என்பதை கொடுக்கக்கூடியவன் தான் உண்மையான படைப்பாளி. இல்லைன்னா நீதி நூல் சொல்வது போல இதை சொல்லிவிட்டு இதுதான் நான் சொல்வது, இதைத்தான் நீ கேட்பது என்று சொன்னால் அது அல்ல. எப்படி வந்து ஒரு அன்னை மடியிலே ஒரு குழந்தை அத்தனை சுகத்தை அனுபவிக்கிறதோ அது ஏதாவது பர்மிஷன் கேட்குமா? அம்மா உன்னை நான் இப்படி இப்படி பிடிக்கணுமா, இங்கதான் உட்காரும். அன்னை என்ன வேலைன்னா பின்னாடி பிடிச்சி இழுக்கும். அந்த உரிமை அந்த குழந்தைக்கு இருக்கிறது. அந்த உரிமையை எந்த படைப்பாளி தன்னுடைய வாசகனுக்கு கொடுக்கிறானோ அவன்தான் உயர்ந்த படைப்பாளி. அதற்கான சலுகைகளை இடத்தையும் கொடுக்க வேண்டும். அத்தனை இடத்தையும் கொடுக்கிறான் பாரதி. அப்போ ஒரு சாதாரண ஆயர்குடி பெண் கண்ணனை இழந்த தாபத்திலே காக்கை சிறகிலே ஆரம்பித்து ஓடக்கூடிய காக்கை, நின்று பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய மரங்கள், கேட்கக்கூடிய எங்கிருந்தோ வந்து தானே வந்து தன் காதிலே விழக்கூடிய ஒலியிலே கண்ணன் அந்த திரியை விளக்கு அகல் விளக்கு வைக்கிறாள். மாலையிலே அந்த திரியை தூண்டுகிறாள், மறந்து போய் அதை தொடுகிறாள். தெரியல, என்னென்ன தொட்ட மாதிரி இருக்கான். சோ இப்படிப்பட்ட அனுபவங்களை தாண்டி அடுத்த பாடலிலே அவள் மிகப்பெரிய தத்துவ ஞானியாக மாறுகிறாள். கண்ணா, இந்த உலகத்தினுடைய இயல்பு இருக்கிறதே, உலகத்தினுடைய இயற்கை இருக்கிறதே, உலகத்தினுடைய குணங்கள் இருக்கின்றனவே, இதுல எல்லா இடத்திலும் நீ இருக்கிறாய், இந்த உயிர்ப்பிலே நீ இருக்கிறாய். அப்ப அந்த நோன்பிலே உயிர்ப்பு என்பதை நாம் மறுபடியும் நாம் ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு காப்பி எடுத்து அதுக்கு கீழே சேர்த்துக்கணும். இதத்தையும் படித்த நோன்பிலே உயிர்ப்பதென்ன, பாரதியை படிக்கிறோம் என்ற இந்த நோன்பு இருக்கிறதே, அந்த நோன்பு தொட தொட அந்த நோன்பு வளர வளர அதிலே பல செய்திகள் உயிர்ப்பாக வருகிறது, பல கருத்துக்கள் உயிர்ப்பாக நின்று நம்மை மகிழ்விக்கின்றன, நயங்களை நம்மை பாராட்ட சொல்கின்ற அளவிலே இந்த இன்றைய சொற்பொழிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.